உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, ராகு பகவான் ஆகப்பட்டது இப்ப கும்பத்தில் இருக்கிறாரு. அவர் குருவுடைய நட்சத்திரத்துல இருந்து ராகுவின் நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் ஜனவரி மாசத்துல பயிற்சி ஆகிறாரு. பயிற்சியாகி ஆகஸ்ட் மாசம், அதாவது 243 நாட்கள் இந்த பயிற்சி இருக்கும். சொந்த நட்சத்திரத்தில் ராகு பகவான் இயங்கக்கூடிய காலம் 243 நாட்கள். அப்படி இயங்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கவிருக்கிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவாக நம்ம சொல்ல போறோம். கேளுங்க. இப்போ மகர ராசி, மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான், அதுவுமே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல வந்திருக்கிறாரு. அப்ப 2ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கும்போது, அந்த 2ஆம் இடம் என்பது என்ன? குடும்பஸ்தானம், தொழில், அதாவது பண வரவு சம்பந்தப்பட்ட தனஸ்தானம், தன்னுடைய வாக்குஸ்தானம். அப்போ குடும்பத்தை கலைக்கும், குடும்பத்தை பிரிக்கும், அடுத்தவங்க சொல்லை நம்பி நம்ம குடும்பத்துல சில பிரச்சனைகளை உருவாக்கிக்குவோம். இல்ல மகர ராசிக்காரர்கள் வேற பெண்ணை ஆசைப்பட்டு அந்த தவறான வழியில போவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். இதனால மானம், மரியாதை, சொத்து இது எல்லாத்தையுமே இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதுபோக அண்ணன், தம்பி, தங்கச்சி, அப்பா, அம்மா, மனைவி இவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்தும் பிரிந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இது ஒரு பாயிண்ட்டுங்களா? அது போக தனஸ்தானம், பணம் வரக்கூடிய வழிகள் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகும். தொழில், பிசினஸ், வேலை வாய்ப்பு, உங்களுக்கு வரக்கூடிய பணம் எல்லாமே உங்களுக்கு தடுத்து நிறுத்தப்படும். இது மாதிரிதான் உங்களுக்கு சூழ்நிலை. ஆனால் அப்படி நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. மகர ராசிக்காரங்களே, என்னுடைய மகத்தான மகர ராசிக்காரர்களே, தைரியமாக இருங்க. ஏன் சொல்ற அப்படின்னா, அந்த மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்துட்டாரு. இதுதாங்க யோகம். அப்ப மகர ராசிக்காரர்கள் அந்த கெடு பலன்களில் இருந்து தப்பிச்சாச்சு. அப்ப அந்த குரு பகவான் ராகு பகவானை பார்த்ததுனால, அதே சொந்த நட்சத்திரமான ராகுவின் நட்சத்திரத்துல இயங்க போறதால மகர ராசிக்காரர்கள் தப்பிச்சு அந்த குரு பார்வை ராகு மேல பட்டு, அந்த ராகு பாம்பு கிரகம் இல்லைங்களா, அந்த விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி மகர ராசிக்காரருக்கு பலனை கொடுப்பார். தனம் வர வேண்டிய வழிகள் ஈஸியா இருக்கும். பணம், உங்களுக்கு கொடுத்த பணம் உங்களுக்கு வரணுமா, நீங்க கேட்ட கண்டிப்பாக கிடைக்கும். இதற்கு முன்னாண்ட உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அவங்க தவறு சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. இப்ப போய் கேளுங்க, கண்டிப்பாக அது வரும். உங்களுக்கு கவர்மெண்ட்ல ஏதாவது பணம் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டிய சலுகைகள் ஏதாவது தடைபட்டிருக்கும், இந்த பீரியட்ல சக்சஸ் ஆகும். உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் கண்டிப்பாக இந்த பீரியட்ல கிடைக்கும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராகுவால் ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வரப்போகிறீர்கள். அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா பணத்திலையுமே உயர்வு கிடைக்கும். குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து, குடும்ப பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுதலை ஆவீங்க. அது போக நீங்க தவறான வழியில, தவறான பெண்களுடைய சகவாசம் வைத்திருந்தாலும்
சூதாட்டம் போன்ற வழிகளில் நீங்க பணத்தை விட்டுட்டு இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறந்து என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய தாய் தகப்பன் அப்படின்னு இன்னைக்கு குடும்பத்தை நம்பி வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழப் போகிறீர்கள். இது உறுதி, உண்மை. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. மகர ராசிக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகர ராசியை விடாது. அவர்களுக்கு தொழில் முன்னேற்றம், எந்த வழியில போகணும், யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாது அப்படிங்கிறது அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும். அப்ப நண்பர்களால் ஆதாயம், அது போக உங்களுக்கு சிறு பயணங்கள், இதன் மூலியமாக லாபம், முன்னேற்றம், இதெல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அது போக சிறு தொழில்கள் நீங்க தாராளமாக செய்யலாம். அது போக மகர ராசியில பிறந்து பல கோடிகளை ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி பல கோடிகளை சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. இந்த 2 வருஷ காலமாக, 4 வருஷ காலமாகவே எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 2 வருஷமாக அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்து மீண்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு உங்களுடைய தகுதி, தரம், அந்தஸ்தை மீண்டும் காப்பாற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு வசதி வாய்ப்புகள் இந்த பீரியட்ல வரும். அது போக மனைவியால் சந்தோஷம், மனைவியால் மாற்றம், மனைவி சொல்லை கேட்டால் நீங்க ஃபுல் பவராக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இதுவுமே 70% பேர், 70% மகர ராசிக்காரர்கள் மனைவி சொல்ல கேட்கலாம். இன்னுமே 30% ஆகப்பட்டது மனைவியால பாதிக்கப்பட்டவங்க, மனைவியால வாழ்க்கையில கேவலப்பட்டவர்கள், மனைவி பிசினஸ் பண்ணி லாஸ் பண்ணி கணவனுக்கு தெரியாம எத்தனையோ பிரச்சனை பண்ணவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே விட்டுருங்க. இது மாதிரி மனைவி பேச்சை கேட்கறவங்க தான் இன்னைக்கு முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது 70%. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சாதித்து சம்பாதித்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு எல்லாரும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர்ந்தே தீர்வீர்கள். நீங்க உழைப்பு உழைப்பு உழைப்பு, அந்த உழைப்பால உயர்ந்தவர்கள். நீங்க மற்றவங்களை திரும்பி பார்க்கவே இல்லை. உங்களுக்கு துரோகம், கெட்டது, செய்வினை, சூனியம் என்ன பண்ணியிருந்தாலும் அந்த ஆண்டவன் பார்த்துக்கோ அப்படின்னு போயிட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்க கத்துக்கிட்ட தொழில் உங்களை காப்பாற்றும். உங்களுக்கு அந்த கெட்டது நினைக்கிறவங்க அவங்க இப்ப இருந்தாலும் அவங்க எல்லாருமே விலகி போயிடுவாங்க. தைரியமாக உங்க தொழிலை நம்பி உங்க குடும்பம் உங்க கூட கைகோர்த்து செல்வாக்காக, செல்வந்தராக, இழந்ததை மீண்டும் அடைந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க. மகர ராசிக்காரர்களே கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இந்த பீரியட்ல உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதனால யாரையுமே முழுசா நம்பாதீங்க. குரு 6ஆம் இடத்துல இருப்பது பெரும் பணம். பெரும் பணத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே குரு பகவான் இப்ப 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு மைண்டை மாத்தி குழப்பத்தை கொடுத்து பணம் எதுல போடணும்னு தெரியாம போட்டு மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிடும். அதனால ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் அடுத்தவர்களை நம்பாதீங்க. அந்த ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறது. அந்த குரு பகவானும் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றாங்க உச்ச பலத்தோடு. அப்ப அந்த குரு பகவானால் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்துல கேது பகவானும் 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு மரண பயம், கடன் தொந்தரவுகள் இதெல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. உடல் பிணிப்பீடிகள் இதெல்லாம் நிறைய வந்திருக்கும். அதெல்லாமே வந்திருந்தாலும்
இந்த ராகுவை குரு பார்க்கறதுனால இந்த இந்த ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணி அது குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அதனால இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.